எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ ஓகே, இன்னைக்கு நான் வந்து பகவத்கீதா சாப்டர் 9 டெக்ஸ்ட் 33 வந்து நான் இன்னைக்கு நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பிஃபோர் தட் ஸ்லோகா நம்பர் 33 அப்புறம் ஸ்லோகா நம்பர் 34 வரும். தட்ஸ் த கடைசி சாப்டர் 9ஓட கடைசி வந்து முடிஞ்சு. ஸோ பிஃபோர் நான் வந்து 33 நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் சாப்டர் 9னா என்னது அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக நமக்கு தெரிஞ்சாக்கா நம்ம அப்புறம் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ஸ். பிகாஸ் சாப்டர் 9னா அதோட டைட்டில் வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இந்த பேர் கேட்டாலே நம்மளுக்கு அப்படியே நல்லா இருக்குல்ல. ஸோ அது என்ன, அதோட வாட்ஸ் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் தட். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 9. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்டர் 9ல சில விஷயங்கள் வந்து கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டைட்டில் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாட் இஸ் த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் இஸ். ஸோ இங்கே எல்லாரும் anyone knows what is the most confidential knowledge Krishna want to say? என்ன அவர் சொல்கிறாரு, என்ன அதோட கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் சொல்கிறாரு, அது என்ன? வாட் இஸ் த கான்ஃபிடென்ஷியல்? நம்ம 33 வரைக்கும் வந்திருக்கோம். anyone can anybody? ஸோ சத்தியா நானே சொல்லிடுறேன். த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் வந்து கிருஷ்ணா வந்து பக்தியை தான் வந்து குறிப்பிடுறாரு இங்கே. அண்ட் செகண்ட் வந்து கிருஷ்ணா செய்யுங்க ஃபர்ஸ்ட் பக்தி, மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்னால் பக்தின்னு சொல்கிறார். செகண்ட் வந்து கிருஷ்ணா வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த பௌதிக லோகத்தில் வந்து என்ன அவங்களோட ரிலேஷன்ஷிப், என்ன அவங்க செய்கிறாங்க. கிருஷ்ணா வந்து என்ன, வாட் இஸ் ரோல் இன் இயர், செகண்ட் அவரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மூணாவது வந்து கிருஷ்ணானா யார், ஹீ இஸ் த சுப்ரீம் டைரக்டர்ங்கிறது இங்கே வந்து குறிப்பிடுது. இங்கே தான் கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. in text 10 ஸ்லோகா நம்பர் 10ல மாயா தகசேனா பிரக்தி சூயதே சரச்சரம். அப்படின்னா இந்த மாயா லோகத்தில் மூவிங் அண்ட் நான் மூவிங் இஸ் எவ்ரிதிங் கம் ஃப்ரம் மை எனர்ஜி. கிருஷ்ணா வந்து டிக்ளேர் பண்ணுறாரு இங்கே ஸ்லோகா நம்பர் 10ல வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பக்தி, செகண்ட் வாட் இஸ் இஸ் ரோல், அண்ட் தேர்ட் வந்து இஸ் டிக்ளேரிங் ஹிம்செல்ஃப் ஹூ இஸ் ஹி இன் ஹியர். ஓகே, and the fourth one அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நிறையா வர்ஷிப்பிங், நிறையா வழிபாடு வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம கிருஷ்ணர் வழிபாடுறோம். இப்போ கிருஷ்ணர் மட்டும் நம்ம இது பப்ளிக் எல்லாரும் கிருஷ்ணர் மட்டும், அது ஃபியூ பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஸோ பிசைட்ஸ் தென் தட் இந்த பகவத்கீதா இஸ் நாட் ஃபார் கிருஷ்ணர்ஸ் டிவோட்டி, இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி கலர், எவ்ரி genders. ஸோ அவர் வந்து என்னது டீட்டெயில் போடுறாரு. ஓகே, திஸ் ஒன் ஓகே ஃபார் தோஸ் ஹூ ஆர் வர்ஷிப்பிங் அதர் தென் மீ, வாட் அவங்களோட அவுட்கம் என்னதுன்னு அவர் வந்து சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து சாப்டர் 9 டெக்ஸ்ட் 25ல வந்து சொல்கிறாரு, யந்தி தேவா விரத தேவன் பிரித்திர் யந்தி பிரித்த பிரதா பூதானி யந்தி பூதேஜா யந்தி மட் யஜினோ பீமம். அப்படின்னா யந்தி தேவ விரத தேவா, அப்படின்னா எவன் ஒருவர் தேவர்களை வழிபடுறார்களோ அவங்க வந்து தேவ லோகத்தில் வந்து பிறப்பார். தேவி அவங்க வந்து தேவர்கள் லோகத்தில் வந்து இருப்பாங்க. செகண்ட் வந்து பிரதி விரதா, அந்த ஆன்செஸ்டர்ஸ். அப்போனா நம்ம சிஜாரில் படிச்சிருப்போம், மற்ற படித்தா எனிமிஸ்மர், அந்த அவங்களோட முன்னோர்களை வந்து கும்பிடுறவங்க. ஸோ அவங்க வந்து என்னது, ஸோ அவங்க வந்து அந்த பிரித்துலோகம் அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ மூணாவது பூத்தானி யாதி பூதேவி, பூத்தானி அதுதான் ஸ்பிரிட், கோஸ்ட், அந்த பேயை கும்பிடுறவங்க, இந்த ஸ்பிரிட்ஸ் அதெல்லாம் கும்பிட்றோம். அவங்க வந்து அந்த கோஸ்ட்லி பிளானட்ஸில் இருப்பாங்க. லாஸ்ட் யந்தி மான் யாஜினும் பி மாம், யந்தி மாம் என்னை யார் வந்து வணங்குறாங்களோ தேவி ரிசைட்ஸ் வித் மீ. கிருஷ்ணா வந்து இங்கே சாப்டர் 9 டெக்ஸ்ட் 25ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே
ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பக்தி சொல்கிறாரு, அவர் ரோல் என்னது, அவர் வந்து ஒரு சுப்ரீம் டைரக்டர், இந்த இதுக்கு அவர் தான் ஹிட்டு சொல்கிறாரு. மூணாவது வந்து அவர் சொல்கிறாரு, இந்த யார் யார் என்னையை வணங்காமல் வேற யார் வணங்குறாங்களோ அவங்களோட நிலைமை என்னது அதுவும் சொல்கிறாரு. நாலாவது வந்து அவர் சொல்கிறாரு, ஓகே நாலாவது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு இது கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், ஓகே அவருக்கு வந்து யார் அவங்க வந்து கும்பிட முடியும், யார் வந்து அவங்க வழிபாட முடியும், ஹூ இஸ் குவாலிஃபைட் டு வர்ஷிப் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்து இங்கேயும் சொல்கிறாரு, no any qualification. He said in chapter 9 text 29, samoham sarva bhutesu, I am equal to everyone. Equal. நான் வந்து வேப்பு தாழ்மைனா பார்க்க மாட்டேன், இது நம்ம தான் பார்க்குறோம், இவர் சின்னது இது அதுன்னு. ஆனால் கிருஷ்ணர் சமோகம் சர்வ பூதேஷு ஐ எம் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். சரி ப்ரோ, இஸ் ஈக்குவல்னா சரி எல்லாரும் ஈக்குவல் சொல்கிறீங்களா, அப்புறம் இந்த ஜாதி அந்த அந்த யார் மேல் கீழே அவங்களாம் எப்படி ப்ரோ? இப்போ சம்டைம் டெம்பிளுக்குலாம் போவோம், அந்த முன்ன காலத்தில் கீழ் ஜாதிலாம் நம்ம உள்ளுக்கு போக முடியாது, கை கட்டிக்கினா பின்னால் நிற்கணும், மேல் ஜாதிலாம் உள்ளுக்கு போக முடியும். அந்த கான்செப்டில் வந்து இப்படி இது வந்து கிருஷ்ணா 5000 இயர்ஸுக்கோவே ஆன்சர் கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா டெக்ஸ்ட் 32ல் கிருஷ்ணா சொல்கிறாரு, ஓகே டெக்ஸ்ட் 32 த ப்ரீவியஸ் சாப்டர் சொல்கிறாரு, மம் ஹி பார்த்தவ வியாபர்சிதா ஈபி ஸ்யூ பாப்பயோனா ஸ்ரீயோ வைஷஸ் ததா சூத்ரஸ் தீபி யந்தி பரம் யத்கதிம். அப்படின்னா ஈபி ஸ்யூ பாப்பயோனா எவன் ரொம்ப பாப்பம் அந்த சீன்லெஸ் யார் ரொம்ப பாவம் செஞ்சுருக்காங்களோ அவங்க. செகண்ட் ஸ்ரீயோ வைஷ்ணவ் ததா சூத்ரா, ஸ்ரீயோ சத்ரியஸ், வைஷஸ்னா வைஷ்ணவர் அவங்க இல்லை, வைஷஸ்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க அவங்க. ததா சூத்ராஸ், ததா பெண்கள் அண்ட் சூத்ராஸ். ஸோ இவங்க இந்த கிளாஸஸ் எவ்ரிபடி ஈபி யந்த பாரம் கதீம் can attain the supreme destination. Wants to take the shelter in me can attain supreme destination. இந்த யார் வந்து இவங்க இந்த கிளாஸில் இருக்காங்க, இந்த லோவர் கிளாஸில், இந்த லோவர் கிளாஸில் கிருஷ்ணர் லோவர் கிளாஸ் சொல்லவே இல்லை, இது நம்ம தான் லோவர் கிளாஸ் சொல்கிறோம். ஸோ அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு அவரே முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு. இன் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ யூ திங்ஸ் லோவர் கிளாஸ் ஐ கேன் யூ ஆல் கேன் அட்டைன் மீ இஃப் நீங்கள் வந்து அந்த நீங்கள் வந்து என்னை வணங்கினாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட சேர முடியும்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் பக்தி சொல்கிறாரு, செகண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அவர் தான் சுப்ரீம்னு சொல்கிறாரு, மூணாவது வந்து இஸ் டெல்லிங் யார் வணங்குற யார் எப்படி வணங்குறது வந்து யார் யார் எங்கெங்கே போய் சேருவாங்க அதுவும் சொல்லிட்டாரு. நாலாவது வந்து என்ன அதோட குவாலிஃபிகேஷனும் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து ரேஸ் ஆகும். கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் அண்ட் இஸ் சுப்ரீம்னா ஹீ இஸ் த வெரி பியூரான ஒரு பர்சன். கண்டிப்பாக ஒரு சிறு அளவு கூட இம்பியூராக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம சொல்லலாம் நம்ம வந்து இம்பியூர் நம்ம, ஏன்னா நம்மளோட பாடி அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன மீன் அதை இம்பியூர் தான். ஆனால் கிருஷ்ணா வந்து அவர் தான் த டிவைன் அவங்க தான். ஸோ அது எப்படி இப்போ நம்ம வந்து இம்பியூரான பர்சன், அதுவும் சுத்திரர்கள் மட்டும் இல்லை சண்டாளர்கள் கூட சொல்கிறாரு, இந்த டாக் ஈட்டர்ஸ் சொல்கிறாங்க, அவர் கூட எனக்கு சேரலான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த மாதிரி லெவலுக்கு எப்படி அவங்க போய் அடைய முடியும், எப்படி அவங்க கூட டச் பண்ண முடியும்? இப்போ ஒரு இம்பியூர் டச் பண்ணாக்கா அது இம்பியூர் ஆகிடும்ல, பியூராக தானே டச் பண்ண முடியும். ஸோ இது டச் பண்ணாக்கா என்ன ஆகும்? ஸோ இதில் வந்து தான் தத்துவ பிரிச்சான்னு சொல்லுவோம். கிருஷ்ணா வந்து இது வந்து இன்டைரக்டாக இன்னொரு மீனிங் இருக்குது. அதோட மீனிங் என்னன்னா y'all can come me, y'all can attain me, பட் அதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ், அதோட ப்ராசஸ் இருக்குது. சும்மா அப்படியே சேர்ந்துடலாம் ஓகே கிருஷ்ணா ஓகே எல்லாமே நம்மளோட வேலைக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் அடைஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அவர் என்ன சொல்கிறேன்னா யூ ஆல்சோ கேன் பி பியோர். ஹவு யூ கேன் பியோர்? எப்படி நீங்கள் வந்து பியோர் ஆகணும்? எப்படி கேட்குறேன், நானே பேசிக்கிட்டு இருக்கேன். எனி
Suggestion? Suggestion pula. Any answer? Any comment? Follow the Vaishnava principle. They not just become a Vaishnava, how they will follow the principle? Guru, okay. Guru can. How? How they can be? I give you a hint. Or a hint. Just 3 seconds. 1 second. Not one, sorry. I quote Prabhupada. 1 minute. You can become pure. Absolute pure. Left everything and surrender to Krishna. No. You cannot left like that. 1 minute. Yes, bro? Very. He is very correct. Sadhu Sankar. Sadhu Sankar. Prabhupada வந்து ஒரு லெக்சரில் சொல்லியிருப்பாரு. ஒரு விளக்கரன் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு, பிரபுபாட் அவர் வந்து பிரபுபாட் விஷன் வந்து வெரி பிக் விஷன், வெரி பிக் ட்ரீம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏக்கம் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் இஸ்கான் வந்து ஐ வில் மேக் வேர்ல்ட் வைட். அது எப்படின்னா ஸ்டார்டிங் டைம்லேயே அவர் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் ஒரு ஆரம்பிக்கிறீங்க, இது நான் வேர்ல்ட் வைட் பண்ணுறேன், அது வந்து நாட் யூஎஸ், ஐ வில் மேக் திஸ் வேர்ல்ட் வைட்னு சொல்கிறேன். அந்த சொல்கிறப்ப அந்த எதிர்க்க அந்த விளக்க கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது சாத்தியமா அந்த மாதிரி கேட்குறாரு. அப்புறம் அவர் சொன்னார், வேர்ல்ட் வைட் என்பது எனக்கு வந்து நான் சொல்கிறது பரப்புறது தான். ஐ நாட் ஆஸ்கிங் ஃபார் ஃபாலோவர்ஸ். I just need one moon. I don't need a bunch of stars. The one moon enough. ஒரு நிலா வந்து போதும், can enlighten all the stars. Okay, so that is his concept. Same சாது சங்கர். சாது இஸ் லைக், அவங்க வந்து ஒரு கங்கையை போல. இப்போ ஒரு கங்கை நீர் வந்து யார் யாரோ போகிறாங்க, என்ன சொல்கிறோம், கங்கை நீரில் குளித்தாலும் நம்ம பாவம் போயிடுறோம். சாது ஆர் லைக் தட். அவங்க வந்து கிருஷ்ணர் எங்கே இருக்கிறன்னா, எங்கே சாதுங்கள் இருக்காங்களோ, எங்கே வந்து கிருஷ்ணர் ஹரிகதா அங்கே கேட்குறோம், அங்கே தான் கிருஷ்ணர் வந்து இருப்பார். கிருஷ்ணா cannot be alone. Krishna is always with his devotees, with the premi bhaktas. So whenever the devotees are there, pure devotee, நான் சும்மா அந்த devotees இந்த சினிமா கதை பேசுகிறது அந்த மாதிரி இல்லை, pure premi bhaktas. கௌர கோவிந்த மகாராஜ் சொல்லி we need to be a premi bhaktas. Premi சதா ஹரி, நம்ம அவங்களோட கான்சியஸ் ஆல்வேஸ் கிருஷ்ணா. அந்த மாதிரி பக்தர், அந்த மாதிரி பக்தர் கூட நம்ம இருந்தாக்கா அந்த ஒரு பஞ்சியம் நெருப்பு போல பற்றிக்கும். யூ பி வெரி ஃபாஸ்ட், யூ பி பியோர். ஸோ த பியூரிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் when you associate. நீங்கள் வந்து சாது சங்கல் மூலியமாக வந்து யூ கேன் பி பியோர். ஸோ இன்டைரக்டாக கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓகே, இந்த லோவர் கிளாஸ்க்கும் இருக்கிறப்ப ஹவ் அபவுட் த ஹையர் கிளாஸ்? யார் பிராமணாஸ், ராயல் ஃபேமிலி, அவங்களோட நிலைமை. கிருஷ்ணா இப்போ வந்து கிருஷ்ணா இஸ் நெவர் ஆல் பேட் திங்ஸ் என்னென்ன அதோட இது அது மட்டும் கிருஷ்ணா டிஸ்கஸ் பண்ணுறேன். குட் பேட் எவ்ரி திங் ஹி டிஸ்கஸ். ஸோ நெக்ஸ்ட் வாட் அபவுட் த ஹையர் கிளாஸ்? ஓகே, அதுதான் நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ டுடே யூ ஸ்டார்ட் த கிளாஸ் வித் சாப்டர் 9 டெக்ஸ்ட் 33. Okay, kim punar brahmana punya? Kim punar bhaktya rajaste tataha. Bhaktya rajaste tataha. Anityam asokam lokam. Anityam asokam lokam. Imam prapya bhajasya mam. Imam prapya bhajasya mam. Okay, anybody? Prabhu? Kim puna brahmana punya? Bhakta rajasayas tataha. Anityam asukam lokam. Imam prapya bhajasva mam. Kim puna brahmana punya? Bhakta rajasayas tataha. Anityam asukam lokam. Imam prapya bhajasva mam. Mataji? Kim puna brahmana punya?
Bhakta Rajarsayastataha Anityam Asukam Lokam Imam Prapya Bhajasva Mam. Okay. Okay. Translation. How much more this is so of the righteous Brahmanas, the devotees and the saintly kings. Therefore, having come to this temporary, miserable world, engage in loving service unto me. Okay. யார் தமிழில் படிக்க முடியும்? நம்ம தமிழில் படித்தாங்க இன்னும் நல்லா புரியும். அவ்வாறு இருக்கிற புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு எண்ணம் எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிக உடலை அறிந்த நீ எனது அன்புக்கொண்டு ஈடுபடுவாயாக. ஓகே, நான் புப்பட் படிக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, how much more this is so the righteous brahmanas, the devotees and the saintly kings. அப்படின்னா அவர் இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணா, ஒன்றும் உனக்கு என்ன தெரியணும், லைக் சொல்கிறது ஒன்றும் என்ன இருக்குது. ஓகே, லோவஸ் அவங்களுக்கே நான் லிபரேஷன் கொடுக்குறப்ப என்னையே மட்டும் நினச்சிக்கிட்டு பக்தனாக இருந்து ஒரு பக்தனோட ஃபேமிலியில் பிறந்து ஒரு பிராமணன் ஒரு நைஸ் ஃபேமிலியில் பிறந்து இந்த மாதிரி ஒரு பீப்புளெலாம் வந்து நான் எப்படி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த லிபரேஷன் இருக்கும். ஸோ இன்னும் என்ன இருக்குது, புனார் பிரம்ம புண்ணிய பக்த ரஜஸ்தே ததா. ஸோ டெஃபினெட்லி தே வில் கம், பட் வென் they take shelter into it. இப்போ நான் வந்து நல்ல ஒரு பிராமணன் சொல்லிட்டு நான் வந்து இந்த அந்த அந்த பிரின்சிபல் இல்லாமல் நான் வேறு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா அது வந்து கண்டிப்பாக முடியாது. யூ மஸ்ட் பி அண்டர் ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா. யூ மஸ்ட் வர்ஷிப் இட். ஸோ தேன் ஒன்லி யூ கேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு அந்த ஃபேமிலியில் வந்துட்டு நம்மளும் அந்த பூணூல் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க பூணூல்லாம் போனோம், அது வந்து அது ஜாதிய குறிப்பு இருக்குது, அந்த மாதிரி இல்லை. நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ பிரம்ம புத்தோ லைக் யூ ஆர் குவாலிஃபைட், யூ ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் யூ ஆர் குவாலிஃபைட் பிரம்ம, டெஃபினெட்லி யூ கேன் இட் இன். ஸோ இதுதான் இங்கே சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் கிருஷ்ணா சே அனித்யம் அசுத்தம் லோகம். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த கிளாஸில் வந்து இதுதான் த மெயின். அனித்யம் அசுத்தம் லோகம். ஸோ வாட் இஸ் திஸ்? கிருஷ்ணா இஸ் சேயிங் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ரிஸ் அண்ட் இட்ஸ் டெம்பரரின்னு சொல்கிறார். அனித்யம் அசோகம். அனித்யம் டெம்பரரி, அசோகம் வந்து இஸ் மிஸ்ரிஸ் துன்பமானதுன்னு கிருஷ்ணா சொல்கிறார். அண்ட் அனித்யம்னு சொல்கிறார், டெம்பரரின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம மாயாவதி ஃபிலாசபிஸ் நம்ம கேட்டிருந்தாக்கா இங்கே புப்பட்டில் இருந்துப்போம். ப்ராப்பர் saying some Mayavadis philosophy are telling that this world is false சொல்கிறாங்க. அப்போனா இது உண்மையான ஒரு உலகம் இல்லை, இது வந்து ஒரு இல்யூஷன், இது ஒரு பிரம்மை, அந்த மாதிரி அந்த மாதிரி கிருஷ்ணா இஸ் telling is no, this is இது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு க்ரியேஷன் இல்லை, இது ஒரு இல்யூஷனான ஒரு க்ரியேஷன் இல்லை, இது உண்மை தான். பிகாஸ் வாய் இஸ் உண்மை? கிருஷ்ணா இஸ் அப்சல்யூட் ட்ரூத். அவர் வந்து உண்மையாக இருக்கிறப்ப அவர் படைக்கிறது எல்லாமே உண்மையாக தான் வரும். ஓகே, பட் இட் இஸ் டெம்பரரி. ஒரு டைம் வந்தோடனே அது வந்து போயிடும், திருப்பியும் வரும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒரு உதாரணத்தை நான் வைக்கிறேன், இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு லீஸ் ஹோல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃப்ரீ ஹோல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ லீஸ் ஹோல் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணணும். அப்போனா ஃபார் 50 100 இயர்ஸா அந்த மாதிரி
ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும். ஸோ இது ஆஃப்டர் திஸ் வந்து ஒன்று அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ரினியூ பண்ணணும், இல்லாட்டி அந்த ஃப்ரீ ஹோல்டர் ஓனை வந்து எடுத்துக்குவாங்க. இது நிறையா அந்த கவர்மெண்டோட லேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சம்டைம்ஸ் பார்த்தாக்க ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கிராஜன் வந்து எடுத்துருவாங்க, ஏன்னா அது லீஸ் ஹோல்டில் இருக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து அந்த மாதிரி தான். இப்போ நம்ம லீஸ் ஹோல்டில் இருக்கும், நம்ம ஃப்ரீ ஹோல்டு வந்து கோலகாபுரம் தான் ஆகணும், அதுதான் இந்த ஃப்ரீ ஹோல்டு. ஸோ இந்த லீஸ் ஹோல்டு இஸ் டெம்பரரியான ஒரு உலகம். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்களா? ஓகே. பட் இந்த லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில் இந்த அனித்தியம் உலகத்தில் நம்ம வந்து என்ன நம்ம தேடுறோன்னா நித்தியம் சுகம் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அதில் நித்தியமான ஒரு ஹாப்பினஸ், சுகம். ஆனால் அது வந்து தேடுறது வந்து அதாவது நம்மளோட இயல்பு தான். நம்மளுக்கு அந்த மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சம்திங் ராங் சம்திங். நம்மளுக்கு அது உணர்வு வரும், எங்கே ஹாப்பினஸ் இருக்குது, எங்கே அந்த சுகம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வேலை செய்கிறதுக்கு அதுதான், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஹாப்பியாகவே இருக்கணும். துக்கம் வந்தாலே ஆச்சு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து சுகமே இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் நம்மளோட மெயின் ஐடியா. அதுக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இயல்பு. ஏன் அது இயல்புனா, பிகாஸ் வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் பூர், ஹீ இஸ் ஆல்வேஸ் இன்டர்னலி இஸ் ஹாப்பி. நம்ம வந்து ஒன் ஆஃப் த ஸ்பாக் ஃப்ரம், கண்டிப்பாக நமக்கு அந்த உணர்வு இருக்கும். ஸோ அது உணர்வு தப்பு இல்லை, ஆனால் எங்கே நம்ம அந்த உணர்வு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா தப்பு இல்லை, அது கொஞ்சம் ராங். இது ராங். நம்ம எங்கே பார்க்குறோன்னா, எங்கே வந்து துக்காலயம், இது வந்து துக்காலயமான ஒரு இடம். துக்காலயம் அசஸ்வதம், துக்கமான ஒரு இடம் இந்திஸ் பௌதிக உலகம். ஓகே. எப்படின்னா ஒரு குப்பை தொட்டியில் ஏதாச்சும் ஒரு டைமண்ட் கிடைக்குமான்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு குப்பை தொட்டியில் டைமண்ட் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அது குப்பை தொட்டியில் போய் பார்த்தாக்கா இஸ் ரியலி நாட் சென்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா நம்ம ஒரு அறியாமல் இருக்கோம். ஓகே. என்ன ஏன் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த புரிதல் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த புரிதல் வர மாட்டேங்குது. நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கேன், ரொம்ப பார்த்துருக்கேன். நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கோம், திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், பகவத்கீதா இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வைக்கிறப்ப அவங்க எதிர்க்க வந்து ஒரு கேள்வி வரும், நான் ப்ராப்ளம்ல இருக்குன்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் நல்லா தானே இருக்கேன், வீடு பற்றியா நல்லா தானே இருக்குது, குடும்ப குட்டி நல்லா வேலைனா நல்லா தானே இருக்குது, நீ எப்படி சொல்ல நான் ப்ராப்ளம்ல இருக்கேன்னு? நான் நல்லா தானே இருக்கேன். அந்த மாதிரி அவங்க ப்ராப்ளம் இருக்கிறது கூட அவங்க தெரியாமல் இருக்காங்க. இது எப்படி நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பல்லு வலியில் இருக்கும், பல்லு வந்து உண்மை, அந்த வலி உண்மை. ஆனால் நம்ம ஒன்று எடுக்கிறோம் பாருங்க, பெயின் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இல்லை, சாரி, அது ஒரு ட்ரக். அது வந்து நம்ம எடுக்கிறோம், அது எடுத்தோடனே அந்த பல்லு வலி நம்ம போயிடுது. ஸோ இங்கே எப்படின்னா, அந்த பல்லு உண்மை, நம்ம உண்மை, அந்த வலி அந்த பெயினும் உண்மை தான். ஆனால் அந்த பெயின் கில்லர்னு இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுதான் மாயா. அந்த மாயாவை கூட நம்ம அட்டாச் ஆகிருக்கோம். ஸோ அந்த மாயா என்ன செய்யுது, மறக்க வைக்கிது. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த பெயின் இருக்காங்கன்னா அதை மறந்துடும், நம்ம நம்பாயிடும். நம்மளோட ரிசர்ச் அந்த பெயினோட இது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம அந்த பெயினில் இருக்கோம். ஆனால் ஏன்னா அதோட டோசேஜில் இருக்குது, நம்ம அப்படியே ஹாயாக இருக்கும். அது எப்போ நம்மளுக்கு தெரியும்னா, அந்த டோசேஜ் வந்து முடியறப்ப. அந்த டோசேஜ் எப்போ முடியும்னா, எப்போ ஒரு பைப் வந்து நம்ம மூக்குக்குள்ளே போடுறாங்களோ அப்போ தான் நம்ம உணர்வோம், அச்சோ நம்ம வந்து இறக்க போகிறோமோ. இப்போ வந்து ஜென்ம மிருத்யு ஜராவியாதின்னு நம்ம சொல்கிறோம். உலகம் வந்து துக்காலயம். நம்ம வந்து துக்கம், ஏன்னா துக்கம்னா ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 4 மெயின் ப்ராப்ளம்ஸ். பர்த், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இருக்குது. பிறந்துட்டோம் தான் சாவோம், அவ்வளோதானே. அப்புறம் அந்த மிடில் இருக்க அந்த முதுமை நோய், அதெல்லாம் நான் டேக்கிள் பண்ணிடுறேன். இப்போ தானே ஏதாச்சும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் சம் மெடிசன் வந்து நம்ம வந்து லைக்
இன்னும் ஏஜிங் ஃபேக்டர் வந்து நம்ம குறைக்க முடியும். அண்ட் நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்டு நல்லா மெடிசன் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் இந்த இறப்பு மட்டும் நம்மளுக்கு வந்து டேக்கிள் பண்ண முடியல. நம்ம தான் கிருஷ்ணரை விட ஒன்று ஸ்மார்ட் ஆச்சு. கிருஷ்ணர் இப்படி சொன்னாரா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கும் சொல்லிட்டாரே இப்போ ஒன்று. ஆனால் டெத்து மட்டும் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, எப்படி அங்கேருந்து எஸ்கேப் பண்ணும். சரி அதை பார்த்துப்போம். ஆனால் அது எப்போ தெரியும்னா எப்போ அந்த பைப் வந்து போதோ அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த டோசேஜ் முடியல, அந்த வலி வரும். அப்போ தான் நம்ம இன்னொரு அச்சு ஆமாம் இந்த வலி அப்பயே அப்போ தான் ஏதோ மண்டல வரும். அப்போ வந்து முடிச்சு அந்த ஃபியூஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த வாய் நம்ம இந்த இதில் இருக்கோம்னா நம்ம இந்த பெயின் கில்லரில் நமக்கு இருக்கோம். ஓகே, ஸோ பெயின் கில்லர்னு சொல்லும் போது பெயின் கில்லர் நம்ம எடுத்தாக்க நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒன்று வலி போகும். ஓகே, ஒன்று வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு சைடு எஃபெக்ட் வரும். ஓகே, அதுதான் மிசரிஸ். ஓகே, இந்த மிசரிஸ் வந்து 3 டைப் ஆஃப் மிசரிஸ் இருக்குது. அதுதான் 3 சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் மாயா. அது என்னன்னா ஆதாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. ஓகே, ஸோ ஆதி ஆத்மிகானா என்ன? ஆதி ஆத்மிகானா சஃபரிங் பை இஸ் ஓன் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ வாட் இஸ் சஃபரிங் பை இஸ் ஓன் மைண்ட் அண்ட் பாடி? இப்போ நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கோம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ நிறைய டிப்ரெஷன் சொல்கிறாங்க, என்சைட்டி சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட், நாட் பிகாஸ் ஆஃப் பீப்புள். பிகாஸ் நம்ம ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஓவர் திங்கிங், ஏதோ என்சைட்டியில் நம்மளே அழிச்சிப்போம். அப்போனா நம்மளே சூசைட் பண்ணிப்போம், ஏதேதோ நம்ம வந்து செஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட். வாட் மீன்ஸ் இட் வில் கில் அஸ். ஒன் ஆதி ஆத்மிகா. செகண்ட் ஆதி பௌதிகா. ஆதி பௌதிகா சஃபரிங் காஸ்ட் பை த லிவிங் திங்ஸ். இப்போ சின்ன பூச்சிலேருந்து மிருகம் வரைக்கும், நாட் ஒன்லி திஸ் அதர் லிவிங் பீயிங்ஸ் ஆல்சோ. ஓகே, லைக் மித்த உயிர் ஜீவன்லேருந்து நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வருது. இப்போ உதாரணம் கொரோனா வச்சுக்கோங்களேன். சைனா வந்து என்னது அவன் ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு ஏதோ அந்த பேட்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு இப்போ கொரோனா எல்லா பீப்புளும் அழிகிறான் அதில். அப்புறம் டெங்கி இந்த மாதிரி திங்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ். தேர்ட் ஆதி தெய்வீகா, சஃபரிங் ஃப்ரம் நேச்சுரல் ஃபார்ஸ் ஆஃப் கர்மா. ஓகே, லைக் நேச்சுரல் டிசாஸ்டர். இப்போ சுனாமி, இந்த எர்த்குவேக், இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ். பிகாஸ் இது வந்து இந்த பௌதிகம் வந்து இதுதான். நீங்கள் இந்த பௌதிகக்குள்ளே இருந்தாக்கா இந்த திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் 3. ஸோ ஆக்சுவலி இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம உண்மையாக இன்னும் தத்துவ ரீதியாக நம்ம போனாக்கா இந்த பிஃபோர் தட் இந்த 3 திங்ஸ் வந்து நான் சொல்கிறேன், ஆத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. இந்த 3 இது வந்து கம் ஃப்ரம் மாயா. ஓகே, நம்ம மாயா கூட இண்டால்ஸ் ஆகணும்னா இந்த மாயா லோகத்தில் நம்ம இருந்தாக்கா இந்த 3 திங்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாயாவுக்கு வந்து அதிபதி யாருன்னா மாயா தேவி, துர்கா தேவி. ஓகே, ஸோ துர்கா தேவிக்கு வந்து அந்த சூலாயுதம் இருக்கும்ல, பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து சூலாயுதம் பார்க்குறோம், அது ஒரு வெப்பன் அது. ஆனால் அந்த சூலாயுதத்தில் ஒரு டீப் மீனிங் இருக்குது. அது ஏன் 3 தான் வைக்கணும்? அது ஏன் 4, 5 அதான் ஒரு கத்தி வைக்கக்கூடாது? ஏன் அந்த 3 ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குது அந்த மாதிரி? ஸோ இங்கே வந்து வேதங்கள் என்ன சொல்கிறதுனா இந்த 3 ஷார்ப் பாயிண்டிங் திங்ஸ் வந்து இந்த 3 தான் ஆத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. அண்ட் பாயிண்டிங் ஷார்ப் அப்போனா இந்த 3 தான் உன்னைய குத்தம். அதுதான் அதோட மீனிங் வந்து அதுதான். ஸோ அது வந்து துர்கா தேவியே சொல்கிறாங்க இந்த 3 குத்தம். ஆனால் அவங்க தான் அந்த மாயா. ஓகே, பட் இதில் வந்து இவங்க குத்துறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து தவறுதான் மாயா மாயாதேவி இது இவங்கெல்லாம் என்ன அந்த மாதிரி நம்ம தாழ்வாக நம்ம பேசக்கூடாது. ஷீ இஸ் டூயிங் அ சர்வீஸ் ஃபார் கிருஷ்ணா. வாட் இந்த 3 திங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இப்போ ஜஸ்ட் ரீசன்ட்லி வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மெனி சில்ட்ரன்ஸ்லாம் இறந்தாங்க. நம்ம உடனே கடவுள் வந்து இது பண்ண அந்த பிளேன் கிராஷ் ஆகுது, நான் பாரு கடவுள் வந்து காப்பாற்றலை, இதுதான் நம்ம சொல்கிறோம். பட் திஸ் ஒன் ஆல் இதெல்லாம் வந்து ஒரு சைட் இதுதான் அது கிருஷ்ணா வந்து ஹி ஷோவிங் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஆர் ஹியர். ஓகே,
இப்போ நம்ம ஒரு பெயின் கில்லர்னு சொன்னானே, இந்த பெயின் கில்லர் நம்ம வந்து எடுக்கிறப்ப அந்த சைடு எஃபெக்ட் வருது. அந்த சைடு எஃபெக்ட் ஏன் வருதுன்னா சொல்லுது, எடுக்காத இந்த மெடிசன் எடுக்காத சொல்லிட்டு உன் பாடி வந்து ஒத்துக்கல, இன்னும் அதனால தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருது. ஸோ அதுதான் அந்த குறிப்பேடு. இந்த 3 வந்து என்னன்னா, நீ வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருந்தாக்கா துக்காலயம் அசஸ்வதம், நீ வந்து துக்கம் தான் இருப்ப. இந்த துக்கம் தான் நான் உனக்கு ஒன்றும் உனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் இதுதான். நாட் ஒன்லி திஸ் ஒன் ஆல்சோ, நீ வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. கிருஷ்ணர் வந்து சொல்கிற இதெல்லாம் நம்மளோட மனசில் வந்து இருக்கணும். ஸோ பட் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் தப்பு இல்லைல்ல, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளோ டேக்கிங் சீரியஸாக இருக்க மாட்டோம். நம்ம வந்து உடனே வந்து இது வந்து அதெல்லாம் இல்லை, இது வந்து பிகாஸ் ஆஃப் இது நிறையா ரீசன் வந்து நம்ம சொல்லுவோம். என்ன நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஏஐ ஜெனரேஷன் ஆகிட்டோங்க. நமக்கு எவ்ரிதிங் இன்ஸ்டன்ட்லி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ வந்து எனக்கு பொறுமையே எனக்கு இல்லை, எனக்கு வந்து ஒன்று இருந்தால் ஒன்று நான் செஞ்சாக்கா இன்ஸ்டன்ட்லி எனக்கு ஒன்று கிடைக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் ஹாப்பினஸ் கிருஷ்ணா தான் சொல்கிறீங்க, நான் சேன் அண்ட் பி ஹாப்பின்னு சொல்கிறேன். நான் சேன் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை. ஐ எம் நாட் பீங் ஹாப்பி, பட் ஐ கோ டு த பப். ஒன் டைம் நான் போனால் வெரி நைஸ், அப்படி மைண்ட் ரிலீஃபாக இருக்குது. இன்ஸ்டன்ட்லி ஐ வாண்ட் சம்திங் இன்ஸ்டன்ட்லி. ஸோ வென் நம்ம வந்து when we are too much attached, இந்த மாதிரி we don't know what's the real happiness. பட் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எது வந்து நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பும் சரி, நம்மளோட நம்ம இந்த எனிதிங் ரிலேட்டட் வித் பௌதிகம், எனிதிங் இந்த மாதிரினா when we too much attached with certain stuff, materially நம்ம வந்து அட்டாச்சாக இருக்கலாம். we do not know, அது ஸ்லோலி வந்து நம்மளுக்கு கீல் பண்ணுது. நம்மளை வந்து அது வந்து it doing something bad to us. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து பிகாஸ் இதுதான் அதோட நேச்சர். ஸோ பை விட்னஸிங் திஸ், ஸோ இதெல்லாம் நிறையா நடக்கிறப்ப, இப்போ இந்த திங்ஸ்லாம் நல்லாரும் இந்த உண்மையான இதெல்லாம் போகாமல் எல்லாமே அங்கங்கே வேறு திசையில் போகிறாங்க. இன்னும் சந்தோஷத்தை தேடுறப்ப தான் by the mercy of Krishna அவர் வந்து ஒன்று செய்கிறாரு. அவர் வந்து பகவத்கீதை கொடுத்துட்டாரு, ஓகே, இதெல்லாம் சொல்கிறாரு. பட் இந்த சர்டன் பீரியட் ஒரு டைம் பீரியடில் வந்து இதெல்லாம் வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா மேன் ஆர் டிகிரேடிங், ஒன்றும் அப்படியே லோவாக வருது. அழிவு காலம் வந்துட்டு இருப்ப எல்லாரும் அவங்களோட மைண்ட் இருக்கட்டும், அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், லைஃப் ஸ்பான் இருக்கட்டும், எல்லாமே டிகிரேட் ஆகும். ஸோ அந்த டிகிரேட் ஆகிறப்ப கிருஷ்ணா ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பீப்புள் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தே டோன்ட் நோ வாட் இஸ் ரியல். அப்போ தான் அவரே வர்றார். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணா ஹிம்செல்ஃப் அவரே வர்றார் 500 years ago. வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த உண்மையான மருந்து. நம்ம வந்து இப்போ என்னன்னா பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பெயின் கில்லர்லாம் எடுக்காதீங்கடா, இது உண்மையான மருந்து. இந்த உண்மையான மருந்து இஸ் நாட் நாட் ஒன்லி என்னது உங்களோட பெயினை வந்து விளையாடுறது மட்டும் இல்லை, அது ப்ரிவென்ட் ஃப்ரம் ஆல் யோர் பெயின் அண்ட் யோர் டிஸ்ட்ரெஸ். அது என்னன்னா அதுதான் ஹரிநாம். அந்த ஹரிநாம் தான் கொண்டு வர்றாரு. ஸோ ஹரிநாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த இந்தியா முழுவதும் சத்து நார்த் வந்து அவர் பரப்புறாரு. ஓகே, பரப்பிக்கிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் அவர் ஒன்றும் இந்தியா தான் பண்ணார். ஒன்றும் எல்லாரும் ஜீவாத்மா தானே, எல்லாரும் மனிதர்களும் எல்லாமே ஆத்மா தானே. அப்புறம் அவர் நெக்ஸ்ட்டு இன்னொரு வந்து பை த மெர்சி ஆஃப் மகாபிரபு நெக்ஸ்ட் யார் வர்றாருன்னா ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீலா ஏசி பக்தின்னா சுவாமி ஸ்ரீலா பிரபுபாட் வர்றார். அவர் வந்து இந்தியா மட்டும் இல்லை, அவர் ஆல் பார்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்டு வந்து அவர் வந்து இந்த ஏக்கம் இல்லை, அவர் ஏக்கம் தான், பட் ஹீ இஸ் அவர் மூவ் ஆன், ஹீ இஸ் சேவிங் ஆல் பீப்புள். அவங்க வந்து இது காட்டுறாங்க. ஸோ பிரபுபாட் தான் வந்துட்டு இது எல்லாமே லைக் எப்படி ஒரு அம்மா போல். இப்போ நம்ம வந்து ஒரு சீட்டில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஐஸ்கிரீம் இது சாப்பிட்றப்ப அம்மா வந்து தட்டி விட்டு இது எடுக்காத மருந்து சாப்பிட்ற மாதிரி ப்ரோபாட் வந்து நம்ம வந்து எதோ பிடிக்கிறோம், கெம்பிளிங்களா லிக்கரில் எதோ பிடிக்கிற கையில் வந்து தட்டி விட்டு ஜபமாலை கொடுத்துட்டு நம்மளே மாற்றிட்டு இந்த ஏக்கத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம certain things நம்ம மறைமுகமாக வந்து நிறைய திங்ஸ் நடக்குது. Now one, you must sit back and you think and see
வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் லைஃப். நம்ம வந்து என்ன தான் நம்ம செஞ்சுருக்கோம், எங்கே தான் நம்ம லீட் பண்ணுறோம், இது உண்மையாகவே நம்மளுக்கு தேவைதானா? ஸோ திஸ் இஸ் வாட் கிருஷ்ணாஸ் really want for us. சாப்டர் 9ல் அவர் சாப்டர் 9 போதும் ஃபுல்லாக அவர் சொல்கிறாரு எப்படி வந்து உண்மையான ஹாப்பினஸ், உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு அவர் இதிலே அவர் காட்டுறாரு. ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் வந்து ஒரு வைஷ்ணவ ஒரு பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம வந்து பக்தி வந்து யார் செய்ய முடியும்னு நான் சொல்கிறப்ப இங்கே வந்து உதாரணம் ஒரு வைஷ்ணவர் வந்து எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அவர் வந்து ஜஸ்ட் ஐ திங்க் less than 10 yearsல அவர் வந்து he already go back to கோலோகா விருந்தாவன். இது வந்து கோலோகா விருந்தாவன். நான் ஏன் இப்படி கோலோகா விருந்தாவன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா பிரபுபாடே பர்சனலி அவர் வந்து ஒரு லெட்டரில் எழுதியிருக்காரு. நான் சொல்கிறேன், this person already reached to கோலோகா விருந்தாவன். He's not a sannyasi, he's not a rich family, he's just a devotee தான். ஜஸ்ட் இப்போ நம்ம மாதிரி சராசரியான ஒரு மனிதன். அவர் வந்து ஒரு ரினவுன்ஸ் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறது கூட இல்லை. ஆனால் இவரை வந்து எல்லாம் இப்போ வந்து நம்ம ரத யாத்திரை நடக்கும்போது, இந்த கம்மிங் ஃப்ரைடே ஜெகநாத் ரத யாத்திரை நடக்கும்போது அவர் மட்டும் இல்லைன்னா, அவரோட சேவை மட்டும் இல்லைன்னா இப்போ ரத யாத்திரை வந்து நம்ம வந்து கொண்டாடிக்க முடியாது. அவர்னால மட்டும்தான் ரத யாத்திரை நடக்கும். நீங்கள் வந்து எவ்ரி ரத யாத்திரை நம்ம பார்க்கும்போது ஜெகநாத் சேரியட்டில் வந்து அங்கே ஒரு வெள்ளாக்கார ஒரு ஃபோட்டோ இருக்கும். நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோமா? இது ஒரு சின்ன அது கண்டிப்பாக இருக்கும். இஸ்கான் ரத யாத்திரைனா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இருந்தே ஆகும், இல்லாட்டி அது வந்து தசாகும். நீங்களாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ரத யாத்திரை வரப்போ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்க பேர் வந்து ஜனானந்த தாஸ். ஸோ ஜனானந்த தாஸ் வந்து அவர் வந்து ஒரு வெள்ளக்காரர். அவர் இந்தியன் கூட இல்லை. இப்போ இந்தியன்னா நம்ம சொல்லலாம், அது நம்மளுக்கு வந்து அந்த சுப்ரத்தியே இருக்குது நம்மளோட, ஏன்னா அந்த சேம் இதில் நம்ம இருக்கோம். ஆனால் இவர் வந்து ஒரு வெள்ளக்காரர், டோட்டலி நத்திங். இவர் வந்து அட் சேம் டைம் வந்து என்னன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லை. இவர் வந்து ஒரு எத்திஸ் மாதிரி. ஓகே, இவரோட உண்மையான பேர் இவரோட மெட்டீரியல் பேர் என்னன்னா ஜிம் கோஹோர்னு சொல்லிட்டு, ஜிம் கோஹோர். இவர் வந்து 27 ஏப்ரல் 1939 டேட் ஆன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பிறந்தார். இவர் ஓகே, அப்புறம் அவர் வந்து யூனிவர்சிட்டி போயிட்டு ஃபர்தர் ஸ்டடீஸ் டிகிரி எடுத்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து அது டிகிரி எடுத்தார். அண்ட் இவர் வந்து சும்மா சாதாரண இது இல்லை, அவர் வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட். அவர் எல்லா செமஸ்டரும் டீன் லிஸ்ட். அப்படின்னா எல்லாமே ஒரு மார்க்கில் 4 பாயிண்ட் இருந்தாக்கா 3.75 மேலே தான் இருப்பார். ரொம்ப அறிவாளியான ஒரு பர்சன். அண்ட் அவர் அறிவாளியான ஒரு பர்சன் இருந்தாலும் அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம டீன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், எடுத்தோடனே நல்ல ஒரு எம்என்சி கம்பெனி ஜாப் பண்ண பெரிய கம்பெனி, நல்ல ஒரு சம்பளம், அந்த மாதிரி தான் நம்ம அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் டோட்டலி ஆப்போசிட். அவர் என்ன செஞ்சாருன்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் டாக்ஸி ஓட்டுறேன். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் பிள்ளை நல்லா படிச்சுட்டு நான் டாக்ஸி ஓட்டுறேன்னு சொன்னாக்க நம்மளுக்கு கடுப்பாயிரும். ஆனால் அவர் வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறார். ஏன்னா ஐ எம் நாட் ஃபிட் டு திஸ் அப்பர் கிளாஸ் பீப்புள்னு சொல்கிறார். நாட் ஃபிட்னா ஹி டோன்ட் வாண்ட், he have every qualification, பட் அவருக்கு வந்து அந்த பணக்காரன் அந்த ஹை அப்பர் கிளாஸ் எனக்கு வந்து இது வந்து நான் ஃபிட்டாக இல்லை, எனக்கு வேணாம், நான் இப்படி இருந்துடுறேன், நான் சிம்பிளாக டாக்ஸி ஓட்டிக்கிட்டு அப்படியே என் வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, இதுதான் அவரோட வாழ்க்கை. இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இன் 1967 அவருக்கு வந்து ஒரு டைமில் வந்து அவர் இதுவும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ்லாம் இறந்துடுவாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார், நான் தற்கொலை செஞ்சுக்கணும், ஐ வாண்ட் டு டை. ஏன்னா இவர் வந்து அவர் வந்து ஒரு அறிவாளியான, அவர் ஆல்வேஸ் திங்க் மெனி திங்ஸ். எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைமில் தான் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பேப்பர், நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வருது.
அது என்ன ஆர்டிக்கல்னா, இந்தியன் சுவாமி கிம் டு பே ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் சுவாமி வந்து ஒரு இடத்துக்கு வந்து வராரு சென்ட் பிரான்சிஸ்கோவில். ஸோ அது மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தார். அங்கே வந்து கிளாஸ் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தார். இது என்ன புது இதாக இருக்குது, இந்தியன் சுவாமி, சரி நம்ம சும்மா போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர் அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறாரு, நான் பகவத்கீதா கிளாஸ். ஸோ அங்கே போயிட்டு ப்ரபுபாட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெகநாத பிரபு வந்து போய் பார்க்குறாரு. அவங்க போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து முன்ன வந்து ஒரு கேள்வி இருக்கும். அவர் பாட்டி கூட தான் இருப்பார், பாட்டி கூட தான் சர்ச்சுக்கெலாம் போவார். அந்த டைமில் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, ஏன் வந்து கடவுள் இங்கே இருக்காரு, உண்மையாக கடவுள் இருக்காரா, இதெல்லாம் கேட்குறப்பெல்லாம் அவங்க பாட்டிக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அப்புறம் அவருக்கு வந்து அவர் எல்லாம் வேலைக்கும் வந்து ஒரு பதில் வரும், ப்ரபுபாட்லேருந்து ஒரு வரும். அவருக்கு வந்தோடனே அவர் டிசைட் பண்ணுறாரு, நான் வந்து இவர் கூட தான் நான் இருக்கணும், இவர் தான் என்னை வழிகாட்டின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிசிஷன் வந்தார். ஸோ இந்த February 1967 வந்து ப்ரபுபாட் வந்து இனிஷியேட் ஆகுறாரு. அவர் பேர் வந்து ஜிங்கோர்லேருந்து ஜெயநந்தா தாஸா வந்து ஆகுறாரு. ஓகே, அண்ட் இவர் வந்து பற்றி சொன்னாக்கா, இவர் வந்து லைக் வெரி ஹம்பிளான ஒரு பர்சன். நம்ம ஒரு ஹம்பிள்னு சொன்னாக்கா எப்படின்னா, அவர் தான் அந்த பைனியர் டிவோட்டி, ப்ரபுபாடோட டிசைபிள். ஸோ அந்த டைமில் வந்து இவர் தான் சீனியர் கன்சிடர்லாம், எல்லாம் ஆஃப்டர் ஹிம் வந்து எல்லாமே ஜூனியராக அவர் தான் சீனியராக இருந்தார். பட் எந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டில் வந்து அவர் வந்து இருக்க மாட்டார். அவருக்கு வேணாம்னு சொல்லுவார், எனக்கு மேனேஜ்மெண்ட் எனக்கு வேணாம், நான் வந்து சராசரி இப்படின்னு இருக்குது, நான் ப்ரபுபாட் வந்து அவருக்காக நான் வந்து சேவைலாம் செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்குது. அண்ட் ப்ரபுபாட் சொல்லுவார், வைஷ்ணவானா மஸ்ட் பி எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி கார்னர். நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், பூஜை செய்யறது இருக்கட்டும், குக்கிங்கில் இருக்கட்டும், வைஷ்ணவா மீன்ஸ் எக்ஸ்பர்ட். வைஷ்ணவா மீன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறது அந்த எக்ஸாம்பிளே ஜெகநாத பிரபு வெரி வெரி எக்ஸ்பர்ட் இன் குக்கிங், இன் பூஜா சர்வீஸ், இன் எவ்ரி இதில் வந்து அவர் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார். இஸ் வெரி எக்ஸ்பர்ட். அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்து சம்மட் ஒரு விளக்கணும், செம்ம டாலாக அப்படி ஃபிட்டாக இருப்பார் அவர். ஓகே, தென் இதுதான் அவங்க இது. அண்ட் நெக்ஸ்ட் ஜெகநாத பிரபு நெக்ஸ்ட் கட்டப்பும் போகிறாரு. அது எப்போன்னா, ஒரு டைமில் வந்து ப்ரபுபாட் வந்து ஒரு டிடி கிடைக்கும், ஜெகநாத்தோட டிடி வந்து கிடைக்கும், அவங்களோட டிசைபிள்லேருந்து ஒரு டிடி கிடைக்கும். ஆனால் அது ஜெகநாத் மட்டும் தான் வருவார். அப்புறம் பார்த்துட்டு எனக்கு வந்து என்ன ஜெகநாத் மட்டும் இருக்குது, எனக்கு பாலாஜி இல்லை சுபத்ரா எனக்கு கேட்பார், அதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் எனக்கு அதுதான் ஐ லைக் த ஒன் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து ஜகநாத் புரி மாதிரி இங்கேயும் நான் ராத யாத்திரை செய்யணும், நானும் செய்யணும் ராத யாத்திரை சொன்னோன்னே ஜெகநாத பிரபு அது கேட்பார். கேட்டு அவர் வந்து அவர் உள் வாங்கிட்டு ப்ரபுபாடோட ஆசை தான் நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க லைஃப் கோலாக அவர் வச்சார். ஸோ அந்த டைமில் வந்து அவர் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணார். ஓகே, நான் என்னால் என்ன முடியும், இந்த ராஜ்யத்தை கன்ஃபார்மாக நடக்கணும், அப்போனா முதல்ல அந்த சேரியட் இருக்கணும். ஸோ இவங்க தானே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகிடும், ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேரியட் அவர் வந்து செய்கிறாரு. அது எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவில் வந்து த ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை செய்ய போகிறார். அப்புறம் இவர் தான் அவர் தான் முன்னாடி இருந்து அதை செஞ்சார். இந்த சேரியட் வந்து A to Z எல்லாமே இவர் தான் கட்டினார். அந்த அவரோட ஒவ்வொரு டெடிகேஷன் என்னன்னா, அவர் கட்டுறப்ப அவர் எங்கேயுமே போக மாட்டார், அந்த சேரியட் கூட தான் இருப்பார். அங்கே தான் குளிப்பார், அங்கே தான் சாப்பிடுவார், அங்கே தான் தூங்குவார். அந்த சேரியட் முடிக்கிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ அது வந்து அவர் செம்ம டெடிகேட்டடாக இருந்தார். அண்ட் July 9, 1967 ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை சான் பிரான்சிஸ்கோவில் நடக்குது, பெருசாக நடக்குது. அது வந்து அவரோட சேரியட்டில் தான் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரத யாத்திரை வந்து நடக்க போகுது. அது எப்போன்னா 1976 வந்து நடக்க போகுது. அது எங்கன்னா நியூயார்க். அவருக்கு வந்து 3 ரத யாத்திரை அவர் செய்வார். சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க் அண்ட் ஃபிலடெல்ஃபியா வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் செஞ்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூயார்க்கில் செய்யும் போது
அவருக்கு வந்து அந்த டைமில் அவர் செய்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பெயின் அவருக்கு வரும். ஒரு பாடியில் ஏதோ ஒரு பார்த்தா ஒரு லம்ப் மாதிரி வரும். அதான் எங்கேன்னு தெரியல, ஒரு கட்டி மாதிரி வரும். ஸோ கட்டி மாதிரி வந்தோடனே அவர் யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டாங்க, அவருக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் அவங்களோட காட் பிரதர்ஸ், அவங்களோட அவங்க ஸ்நேகிதம், அவங்க ஃப்ரெண்ட் அதெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட கூட்டம், அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி புங்காவாக இருக்க, இது என்ன ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு சஸ்பெக்டில் இருப்பாங்க. இது வந்து ப்ரௌபாட் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டாப் பண்ணாரு. ப்ரௌபாட் சொல்ல வேண்டாம், ஏன்னா ப்ரௌபாட் சொன்னாங்க அவங்க சொல்லிடுவார் ஸ்டாப் பண்ணி, நீ ரேஷ் பண்ணிக்கோ பரவாயில்லன்னு சொல்லிடுவார். என்னது வந்து ஜனந்த பிரபு வந்து இவர் வந்து ரதம் மட்டும் அவர் செய்யலை, அவர் வந்து எல்லாமே டொனேஷன்லேருந்து அந்த அன்டில் அந்த போலீஸோட செக்யூரிட்டி எல்லாமே இவர் தான் இறங்கி செய்வார். ஸோ அவர் செம்ம ரெஸ்பான்சிபிள் அவருக்கு. அந்த டைமில் அவருக்கு இது கட்டி வருது, அவர் வந்து அந்த கட்டியோட அவர் வந்து தக்கேசன்னு சொல்லிட்டு போகிற இது முடியட்டும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து கோஹிட் பண்ணுவார். அந்த கோஹிட் பண்ணோட சக்ஸஸ்ஃபுல்லாக 1976 வந்து இன்னொரு ரத யாத்திரை நடக்கும். அண்ட் தேர்ட் ஆஃப்டர் தேட் தான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் ஆயிடுவார். அவருக்கு வந்து லுக்கேமியான்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்தோடனே அவர் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிடுவார். அண்ட் அவர் வீல் சேரில் தான் இருப்பார். ஆனால் அவர் வீல் சேரில் இருந்தாலும் அவரோட சர்வீஸ் வந்து அவர் எப்போதுமே அவர் விட்டதில்லை. அவர் இருந்தாலும் அவர் வந்து எப்படின்னா போய் பிரச்சாரம் பண்ணுது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு மகிமை. இப்போ அன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் கேட்குறப்ப பிரபு கூட முதல்ல வந்து பிரபுபாடோட கோட்ஸ் போட்டிருக்காரு, வென் வி ஆர் பியோர், நீங்கள் வந்து சீக்கிரமாக யூ கேன் நீங்கள் உங்களோட பியூரிட்டியில் இருக்குது. அர்ச்சா தென் பிரச்சா. நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் வந்து நான் வந்து அது உள்வாங்கிக்கணும், நான் வந்து அது பியூராக இருக்கணும். அப்போ தான் இந்த பியூரான திங்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். அதே தான் ஜனந்த பிரபு வந்து ரொம்ப பியூரான ஒரு சொல். அதனால அவர் பார்த்தாலும் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அவருக்கு வந்து அந்த பவர் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் அந்த டைமில் கூட முடியாமல் இருந்தால் கூட அவர் வந்து கால் பண்ணி டொனேஷனாக கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரத யாத்திரா வந்து நடக்குது. அது வந்து லாஸ் ஏஞ்சலஸில் கட்டிசி ரத யாத்திரை 1977 நடக்கும்போது அந்த டைமில் மேமா புத்து இவர் முடியல. அவர் வந்து எப்படி முடியலன்னா அவர் கட்டிசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அன்டில் நான் வந்து இந்த கதை இந்த ஸ்டாரி எடுக்கும்போது நான் வந்து இது வந்து சில டிவோட்டிஸ் அவங்க கூட இருந்த டிவோட்டிஸாக எழுதுன்னு தான் நான் எடுத்தேன். ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களே கண்ணாலே அவங்க பார்த்துருக்காங்க ஜனந்த பிரபு இப்படி நான் அன்டில் லாஸ்ட் அவங்க ஃபோனே எடுக்க முடியல அந்த நிலைமைக்கு வந்துருக்கார். அப்போ அந்த வரைக்கும் அவர் வந்து கிருஷ்ணாக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். அன்டில் நிற்கணும். அப்புறம் ரத யாத்திரை முடிஞ்சிடும் எங்கே லாஸ் ஏஞ்சலஸை. அவரும் May 1, 1977 வந்து அவர் உயிர் கோலக்காவுக்கு போயிடுவார். அண்ட் இவரோட இன்னொரு குட் திங் என்னன்னா, பிஃபோர் அவர் வென் அவர் இனிஷியேட்டிவ் அந்த டைமில் கூட ப்ரோபாட்க்கு வந்து $5,000 கொடுப்பார். இவர் தான் செம்ம எக்ஸ்பர்ட், அவர் நல்லா வேலை செய்வார். டாக்ஸி ஓட்டிக்கிட்டே 5,000 வந்து அந்த காலத்தை அவர் ஏர்ன் பண்ணிட்டார். அந்த காசு அப்படியே கொடுத்தாரு. அட் த சேம் டைம் அவங்க இறக்குறப்ப கூட அவரோட லைஃப் சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு அந்த ஹெல்த்தோட இது அது வந்து அவருக்கு ஒன்றும் முடியும். அது வந்து லைக் அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் காசும் அவர் வேணாம்னு சொல்லிட்டு ப்ரோபாட் வந்து கொடுத்துருவார். எனக்கு இதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவர் வந்து ப்ரோபாட்கே எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு நான் எடுத்துருவார். ஸோ இதுதான். அண்ட் அந்த டைம் வந்து ப்ராப்பர் என்ன செய்வார்னா, அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரில் என்ன சொல்வார்னா, ஜெகநாத் பிரபு வந்து எனக்கு வந்து அவர் பார்த்தாலே எனக்கு சைத்தன்ய மகாபிரபு பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டாலாக ஃபிட்டாக அந்த மாதிரி இருக்கார். அண்ட் அவருக்கு வந்து அவரோட சேவைக்கு வந்து நான் எப்படி நன்றி கடன் செய்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியல. அதனால இந்த இஸ்கான் இங்கே எங்கே ரத யாத்திரை நடக்குதோ அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம்மளோட அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே பர்சனலாக அவர் எழுதுவார். எழுதிட்டு அவர் சொல்ல ஜெகநாத பிரபு கோலோக்காக்கு போயிட்டார்னு சொல்லிட்டு அவர் முடிப்பார். ஸோ இவர் இறக்குறப்ப வந்து 38 அவர் வயசு. அவர் பாருங்கள், அவர் 1967 இனிஷியேட்டிவ், அவர் 1977 வந்து அவர் முடிச்சு
10 வருஷத்துல கோல். சம் பீப்புள் இன்னும் நம்ம வந்து பாண்ட் டிவோட்டில இதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் கிருஷ்ணா சேவிங் இதுதான், ஜஸ்ட் 1 மூன் இஸ் இனஃப் டு என்லைட். ஹீ ஒன்லி 1% என்லைட். இப்போ வரைக்கும் ரத யாத்திரைனா நம்ம நன்றி கடனா ஜெயநந்த பிரபு தான். அவர் இல்லைன்னா ரத யாத்திரை இல்லை, நம்ம ஜெகநாத்தை பார்க்க முடியாது, நம்ம பூரிக்கும் போக முடியாது. ஸோ ஆல்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜெயநந்த பிரபு. ஸோ நான் ஏன் இந்த கதை நான் எடுத்தேன்னா, பிகாஸ் இந்த இதுக்கு வந்து ரொம்ப சூட்டாக, நாட் ஈவன் யூ விச் காஸ்ட், நீங்கள் வந்து அப்பரா லோவரா ஃபேரா பிளாக்கா ஒயிட்டாக இல்லை. யூ ஜஸ்ட் டெடிகேட் யுவர் லைஃப் வாட் குரு சேஸ். நீங்கள் அது மட்டும் உங்களோட லைஃப் கோலாக நீங்கள் எடுத்து நீங்கள் செய்கிறப்ப யூ டெஃபினெட்லி அட்டைன். நாட் நோ நீட் how many years சீனியராக ஜூனியராக anything. 1 minute enough you can reach me. ஸோ இதுதான் ஒரு நல்ல எதிர்காட்டு. அண்ட் ஸோ இப்போ வந்து நான் வந்து முக்கியமாக பக்தி வந்து யார் செய்ய முடியும், சாரி பக்தி வந்து எப்படி நம்ம பார்க்கணும், யாரை செய்ய முடியும், இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த பக்தி வந்து நம்ம எப்படி செய்யணும், எப்படி வந்து நம்ம அந்த பக்தி இன்னும் நம்ம ஃபுல்லாக பக்தி செஞ்சாக்க போயிடலாம். பக்தி செஞ்சது ஓகே, அந்த பக்தி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் டெக்ஸ்ட் 34 அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சம்பவம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ் டுடே. ஸோ பிஃபோர் நான் ஹேண்ட் பண்ணுறப்ப சர்டன் திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இந்த உலகம் போகிற ஸ்பீடில் வந்து நம்மளும் ஸ்பிரிச்சுவல் இதில் கூட நம்ம அந்த ஸ்பீட் ஃபேஸில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று வந்து பொறாமையாக எடுக்கக்கூடாது. இந்த பிரபு நல்லா இது பண்ணுறாரு, இது நல்லா இது கூட நான் வந்து இது பண்ணோம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நம்ம வந்து ஒரு டிவோஷனல் வெரி 2 இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூ மஸ்ட் பி சின்சியராக இருக்கணும். another one வந்து நீங்கள் சீரியஸாக இருக்கணும். இந்த 2 இருந்தாலே உங்களை வந்து கிருஷ்ணரை தூக்கிட்டே உங்களுக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ தீஸ் 2 இம்பார்ட்டன்ட் எசன்ஸ். ஸோ ஐ ஹோப் நம்ம வந்து ரொம்ப நிறைய பெருசாக இது நம்மளுக்கு என்ன ஏதோ நம்ம சின்சியராக நம்ம ஒரு சர்வீஸ் எடுக்கிறோமா, நாட் இன் க்ளீனிங் ஆர் சம்திங், யூ சின்சியர் இது. அதுக்காக நான் வந்து பெருசாக சொல்லணும். நீங்கள் மஸ்ட் திங்க் லைக் ப்ரோபாட், திங்க் பிக், எப்படி அந்த மாதிரி, பட் சின்சியராக நீங்கள் செய்யணும். ஓகே, நமக்கு வந்து அந்த என்வி அந்த பொறாமல் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சாக்க நம்ம வளரவே மாட்டோம். ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ் டுடே அண்ட் தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் பொறுமையாக என்னோட லெக்சரும் கேட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் ஹரிகிருஷ்ணன், எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம்.